நீர் சத்து நிறைஞ்ச தர்பூசணி பழத்தை தாங்க அன்னைக்கு பார்க்க போகிறோம். தர்பூசணி பழம் சீசனில் வந்து நிறைய வந்து விதைப்பாங்க. வெயில் காலத்துக்கு நல்ல உதவுங்க. தர்பூசணி தோட்டத்தில் தர்பூசணியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 13 நாளுக்குள்ளே வந்து விதைய ட்ரெயில் போட்டு அதை வந்து கொஞ்சம் வளர்த்தி நாற்றை வந்து அதுக்கப்புறம் நட்டு பூவு பிஞ்சு காய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தர்பூசணி வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்துருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமும் வந்து கொஞ்சம் அறுவடைக்கு பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கோடை காலத்துக்கு அதிக விற்பனை ஆகிறது வந்து இந்த தர்பூசணி பழம் தாங்க. இது வந்து சீசன் டைம். ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம விதைச்சோம்னா ஏப்ரல் ஜூன் மேல வந்து நல்லா அறுவடைக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது ஓவரால் காட்டுவீங்க. அங்கங்கே தர்பூசணி பழம் வந்திருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிட்டோம்னா நல்ல தண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சொட்டு நீர் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. தர்பூசணி பழம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அறுத்து பார்ப்பாங்க எப்படி வருதுன்னு பாருங்க. அறுத்து பார்த்து தேங்க்யூ.